ஏதோ நேற்று நடந்த நிகழ்வு மாதிரி இருக்கு முத்துக்குமாரோட நிகழ்வு. ஒரு நாள் மதியானம் போல் ஒரு செய்தி வந்துச்சு 2009. ஒருவர் வந்து சாஸ்திரி பவனில் ஒரு இளைஞர் வந்து போரை நிறுத்த சொல்லி தீக்குளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த நிகழ்வு எல்லாருக்குமே ரொம்ப வலியான நிகழ்வாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாலை வந்து அவர் எப்படி தீக்குளிச்சாரு அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் அவர் எரிஞ்சதை நிகழ்வை நேரடியாக பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட குரல் பதிவை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் நேரம் வந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு மண்ணெண்ணை எழுத்தி தீக்குளிச்சுட்டு போரை நிறுத்துங்கள், இந்திய அரசே போரை நிறுத்துங்கள் சொல்லி கடைசி வரைய முழக்கம் போட்டுக்கிட்டே வந்து கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்ப தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் தமிழகமே அப்படியே நெஞ்சில் நெருப்பள்ளி போட்டது மாதிரி எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருந்தோம். வந்தப்ப தோழர் நல்லக்கண்ணு வந்த ஐயா வந்து முத்துக்குமார் பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அறிவும் நேர்வையும் ஒரே நேர்கோட்டு பாதையில் எப்போ பயணிக்குதோ அந்த மாதிரியான நபர்கள் வந்து மாதிரி இந்த மாதிரி தியாகங்கள் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது. முத்துக்குமார் அறிவும் நேர்மையும் சிறந்த பையன். அதனால தான் அவர் அப்படி ஒரு இந்த முடிவை எடுத்தார். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த திடலில் கூடி நின்னாங்க. இருந்தப்ப என்னென்னா அன்றைக்கி எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. திருமான் இருந்தார், வைகோ ஐயா இருந்தார், தியாகு சார் இருந்தார், அப்படி நிறைய எல்லா தோழர்களும் இருந்தாங்க. அவங்களோட எல்லா பணியும் என்னென்னா அங்கே வந்து இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதாவே இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு களமாக அந்த களம் அன்றைக்கி இருந்துச்சு. எல்லாரோடையுமே பேசினாங்க. நான்லாம் நினச்சேன் இங்கே ஒரு பெரிய கலவரம் வரப்போகுது, பிரச்சனையாக போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அண்ணன் உட்பட எல்லாருமே அங்கேருந்த இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இறுதி பயணத்தை வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக 2 நாளாக பேசினாங்க அவங்க எல்லாத்தையுமே. அதுக்கு